ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் சாப்பிட்டீங்களா? காலையில் வந்துட்டு நீராகாரமும் இட்லி குடல் குழம்பு எல்லாம் நாங்கள் போட்டிருந்தோம். உங்ககிட்ட சொன்ன மாதிரியே நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் அதை யாரும் சாப்பிட வரல. சாப்பிடாதவங்க வாங்க சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதியத்துக்கு நான் வந்துட்டு குழம்பு பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கிறேன். என்ன குழம்பு அப்படின்னா இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது என்ன மீன்றது நீங்களும் சொல்லுங்கள். இங்கே சொன்னாங்க பிளாக் கேட் ஃபிஷ் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க இதுதான் அது. இது வந்து சின்ன மீன் தான், பெருசு இல்லை. இதில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் குழம்பு வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால கொஞ்சமாக குழம்பும், பசங்க சொன்னாங்க அம்மா ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்கம்மா கொஞ்சம் அப்படின்னாங்க. அதனால ஃப்ரையும் குழம்புக்கும் இந்த மீன் தாங்க. அதுக்கு தேவையானது எல்லாருக்குமே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தெரியும். இருந்தாலும் இது என்னோட ஸ்டைலில் நாங்கள் வைக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு புளியை வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்குறேங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி வந்துட்டு போதும். 3 தக்காளி, அப்புறம் வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய். நான் தேங்காய் போடுவேன்ப்பா, ஒரு சிலர் தேங்காய் போட மாட்டாங்க. எங்களுக்கு தேங்காய் போட்டு வச்சா எங்கள் வீட்டில் பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு. இது வந்துட்டு முருங்கைக்காய். நாங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு வைப்போம். இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும் போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்துட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீரத்தூள், கரம் மசாலா, ஜீரகம், வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே போட்டு நாங்கள் நல்லெண்ணெயில் வதக்கிடுவேன்ப்பா. வதக்கிட்டு அதை வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம். அப்புறமா வந்துட்டு வெந்தயம் போட்டு தாளித்து கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டு புளித்தண்ணி கரைச்சி ஊற்றி அப்புறமா நாங்கள் வீட்டு மசாலா வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுவோம். இதுதான் எங்கள் வீட்டு குழம்பு, மீன் குழம்பு ஸ்பெஷலு. சரிங்களா? வாங்க மதியம் வந்துட்டு மீன் குழம்போட நம்ம மீட் பண்ணலாம். ஏன்னா மீன் குழம்பு வந்துட்டு 3 ஹவர்ஸுக்கு முன்னாடியே பண்ணி வச்சாதான் அது சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். புளிப்பு சுவை எல்லாம் மிக்ஸ் ஆகி உடனுக்குடனே சாப்பிட்டோம் அப்படின்னா புளிப்பாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் பிஸி ஷெட்யூல்டில் இந்த குழம்பையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? வாங்க மதியம் வந்துட்டு லஞ்சில் நம்ம மீன் குழம்பும் மீன் வறுவலோட சந்திக்கலாம். நீங்களும் லஞ்சுக்கு வாங்க, நான் உங்களே விசிட் பண்ணுறேன் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டுக்கு வாங்க. பாய்ங்க.